திருப்பி அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக பொருளாளர் நல்லுரை அறிக்கை வழங்கும். உறுப்பினர்களுக்கும் இங்கே பிரதிநிதியாக வந்திருக்கும் பொருளாளர் ஐயா அவர்களுக்கும் ஏனைய நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவ்வாலயத்திலே வளர்ச்சி என்பதின் பங்கிலே முக்கியமாக பொருளாதார பிரச்சனை வளர்ச்சி எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை நான் மிகவும் ஆலோசித்து என்னால் முடியாவிட்டாலும் கூட எனது மனைவியார் அதை கொண்டு சக உறுப்பினர்கள் உதவியுடன் இவ்வாலயத்தின் வளர்ச்சி பாதையிலிருந்து சென்றிருக்கின்றோம் என்பதை கூறுகிற வகையிலே இங்கே நான் மகிழ்ச்சியடைகின்றேன். அந்த வகையிலே எங்களுடைய ஆலயத்தின் மாதாந்த வரவு செலவு அறிக்கை எங்களிடம் இருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் வரவு செலவு மிகுதி பாதிக்கப்பட வேண்டுமானாலும் பாதிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே போன்று நாங்கள் பொறுப்பெடுத்த காலகட்டத்திலிருந்து இன்றைய திகதி வரை மொத்த செலவு வரவு மிகுதி அதையும் நாங்கள் இங்கே பாதிக்க தயாராக இருக்கின்றோம். 12 மாத கால அறிக்கை உங்கள் கையிலே நாங்கள் ஒப்படைக்கின்றோம். ஒரு மாதத்திலே வரவு செலவு கணக்குகள் இங்கே சிலருக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அடிப்படை இருந்தால் கருத்து கணிப்பின் போது எங்களிடம் கேள்வி கேட்கலாம். உரிய முறையிலே சரியான கேள்விகளுக்கு சரியான முறையிலே எனது நிர்வாகம் நானும் பதிலளிப்பேன். இதிலே அதாவது இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி எமது கணக்கறிகை முடிவென்ற காலகட்டத்திலே இருந்த சிறிய கணக்கறிகை அத்தையா இதிலே வரவுகள் முதலாவது நித்திய பூஜை 7,000 ரூபாய், காலாஞ்சி 20,350, பல அர்ச்சனை 11,760, சந்தன காப்பு 1,001, நன்கொடை பணவரவு 5,420, பட வாகனை பூஜை 1,028, நவராத்திரி விசேட உபயம் 5,000, 50,000, சனீஸ்வர யாகம் 8,500, தேங்காய் விற்பனை மூடி விற்பனை 510, சாரி ஏல விற்பனை 10,005, கேதார கௌரி விரதம் 2,609, உண்டியல் வரவு 34,170, சேமிப்பு பேங்கில் இருந்த வட்டி விகிதம் 564. 19 நாளுக்கான மொத்த வரவு 1,63,735 ரூபாய். செலவுகள் தேங்காய் கொள்முதல் 18,426, வெற்றிலை பழம் 7,425, பூமாலை சரம் 12,250, முன்னைய நிர்வாக பூக்காசு 10,000 ரூபாய், குங்குமம் சந்தனம் விபூதி 910, சாம்பிராணி கூடம் 50, பிரசாத பொருட்கள் 13,160, அபிஷேக பொருட்கள் 11,981, குருக்கள் வேதனம் விசேடம் 20,000, குருக்கள் வேதனம் முந்தைய நிர்வாகம் 5,250, ஆலய சேவகர் சம்பளம் 4,000, முன்னைய நிர்வாக சேவகர் சம்பளம் 4,000, சில்லறை பொருட்கள் 16,170. மாதத்தின் மொத்த செலவு 14,42,42,000.
இது இந்த மாதத்தின் வரவு செலவு. இதுல வந்து அசையும் சொத்து அசையாத சொத்துக்கள் எடுத்துக்கிறோம். தங்கம், பொட்டு, கண்மலர் 1300, வெள்ளி கண்மலர் கொடி 550, ஒளிவாங்கியுடன் கூடிய சப்தப்பெட்டிகள் 23,000, இசைக்கருவிகள் 850, சிடி பிளேயர் 8,000, திருவாச்சி கிரீடம் 4,900, சிலிண்டர் கேஸ் அடுப்பு 12,500, உபயோகப் பொருட்கள் 5,450, காலாஞ்சி ஸ்டாண்ட் 2,000 ரூபாய். மொத்த அசையாத சொத்து 82,850. எங்களோட காலப்பகுதியிலே நாங்கள் எடுத்த காலப்பகுதியிலே 82,850 ரூபாய் ஆலயத்துக்கு சொத்துக்களாக சேர்த்திருக்கின்றோம். ஆலயத்தின் பேர் ஒன்று எடுப்பதற்காக அதிலே ஆலயத்தின் பேரிலே 1,50,000 ரூபாய் டிபாசிட் வைத்துள்ளோம் பேங்கிலே. அது வந்து ஒரு வருட காலத்தின் பிறகு இதில் டேட் இருக்குது. அதுக்கு பிறகு அதுவும் பேருக்காக பயன்படுத்துவதாக மட்டும் இருந்தால் வருகின்ற நிர்வாகம் எடுத்து அது பேருக்காக செலவிடலாம். வேறு எந்த விதமான சேவைகளுக்கு அந்த பணத்தை மீளாய்வு செய்ய இயலாது. இரண்டாவதாக அதிலே நாங்கள் ரூபாய்க்கான டிபாசிட் இதுதான். இது நாங்கள் திணைக்களத்துக்கு அனுப்பி வைப்போம். திணைக்களத்தின் ஃபைலிலே இது ஃபைல் செய்யப்பட்டிருக்கும். அடுத்த வருடம் தேர்க்காக இருந்தால் அங்கே திணைக்களத்தில் சென்று தேர்க்காக என்ற ஒரு நிர்வாகம் அதனை அங்கீகரித்து அதை பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து அதுவரை திணைக்களத்திலோ அல்லது ஏதாவது ஒரு பேங்கிலோ நாங்கள் இதை வந்து வைத்து வைப்போம். 19,894 ரூபாய் எங்களுடைய கையில் இருக்கின்றது. இதை நாங்கள் அடுத்த நிர்வாகத்துக்கு ஒப்படைப்போம். இல்லாமல் எங்களோட கையில் இருக்கிற காசு 19,994. இதில் இந்திய செலவுக்காக 1,000 ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. அது முறை 18,440 ரூபாய் இதில் இருக்கின்றது. வரவு செலவுகள் கொடுக்க வேண்டிய இடங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கின்றோம். அஞ்சலி ராஜா அவர்களுக்கு சம்பளம் கொடுத்திருக்கின்றோம். தண்ணீர் வரி, குருக்கள் வீட்டு வேதனம் எல்லாவற்றையும் முடித்து வருகின்ற நிர்வாகத்துக்கு வருகின்ற மாதம் கூட ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது என்பதற்காக தேங்காய், பழம், கோவிலுக்கு தேவையான பொருட்கள் சிலவற்றையும் வாங்கி வைத்திருக்கின்றோம். வருகின்ற நிர்வாகம் ஒரு மாத காலத்துக்கு எந்த விதமான பிரச்சனையிலும் இருக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் செய்திருக்கின்றோம். அதை செய்துவிட்டு தான் இந்த விதத்தை நாங்கள் அவர்கள் கையிலே ஒப்படைக்க நாங்கள் காட்டியிருக்கின்றோம். அதே வேளையில் எங்களுடைய ஆலயத்திலே வளர்ச்சி என்கின்ற பொழுது கண்டிப்பாக நாங்கள் வளர்ச்சி எப்படியாகப்பட்ட வளர்ச்சி இங்கே இடம்பெற்றிருக்கிறது என்றால், முதலாவதாக ஆலயத்தின் கட்டிடம் கட்டுவது ஒரு வளர்ச்சியாகவும் அதை பராமரிப்பது ஒரு வளர்ச்சியாகவும் கருவதை விட மக்கள் இந்த ஆலயத்தில் ஒரு நல்ல நிர்வாகம், நல்ல ஒரு கட்டமைப்பு, நல்ல கட்டுப்பாடு, நல்ல ஒழுக்கம், சீரான அமைப்பு, கணக்கு வழக்கில் சரியான பாதை, நிர்வாக திறமை இவையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு ஆலய வளர்ச்சி வளர்ந்திருக்கின்றது, வளர்த்திருக்கின்றோம். வளர்ச்சி உள்ளீர்கள் என்பதை நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் எடுத்த குறிப்பிலே தலைவரையா கூறியது போல உபயம் புக் செய்வதற்கு நாங்கள் வீடு வீடாக சென்ற போது மனமின்றி இருந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு விடயம் என்று எழுதி போட்டால் கூட அடுத்த நிமிஷம் எங்களுக்கு அவ்வளவு இருக்காது. இன்னும் வேணும் என்ற அளவிலே மக்கள் மனது மாறி இருக்கின்றது. மக்களுடைய மனது எப்படியாகப்பட்டு இருந்த நிலையிலும் அது சரிவர சீர் செய்திருக்கின்றோம். மென்மேலும் சீர் செய்வோம், சீர் செய்து கொண்டு இருக்கின்றோம். வருகின்றவர்களும் இதே போன்று மக்கள் மனதில் ஏற்படுத்தி ஆலய வளர்ச்சியில் வெற்றிக்கு பங்களிக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றோம். அதே வளர்ச்சி முக்கியமான சொல்கின்ற போது நாங்கள் ஒவ்வொரு மாதமும் கூட்டறிக்கை எடுக்கின்ற போது நாங்கள் இங்கே சில விடயங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது. உங்களுக்கு தேவையான கணக்கறிக்கைகள் இதில் இருக்கின்றது. மாதாந்தம் என்ன நடக்குது, எந்த பூஜை நடக்கின்றதோ அந்த பூஜைக்கான வரவு செலவு,
என்ன நாங்கள் சாமான் வழங்கியிருக்கின்றோமோ அதற்கான பதிவுகள் எல்லாவற்றும் இந்த புக்கிலே இருக்கின்றது. தேவையானவர்கள் நாங்கள் கருதுகிறோம் ரிசிப்ட் யாராவது எடுத்துவிட்டு அந்த ரிசிப்ட் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா, அந்த பணம் ஒழுங்காக இங்கே வந்திருக்கிறதா என்பதை பார்க்க விரும்பினால் இதனை பார்த்துக் கொள்ளலாம். அப்படி ரிசிப்ட் கொடுக்காமல் எனது பேர் நான் கொடுத்தேன் வரவில்லை என்றால் அது உங்களுடைய பிழை. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம், ஆலயத்தில் கொடுக்கின்ற சிறு பொருளுக்காவது நீங்கள் ரசீதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நாங்கள் வலியுறுத்தி வந்திருக்கிறோம். அப்படி ரசீது பெற்றுக்கொள்ளாத விடயங்கள் இங்கே வந்திருக்க சான்றில்லை. அதே போன்று அந்த விடயங்களை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி விரும்பினால் உங்களுடைய ரிசிப்ட் நம்பர் இருந்து இதை நான் இவ்வளவு கொடுத்திருக்கின்றேன் அவ்வளவு இருக்கிறதா என்று உங்களால் பார்க்க விரும்பினால் இதை பார்த்துக் கொள்ளலாம். வரவு செலவு விவரம் இதில் இருக்கின்றது. வருட நிர்வாக முடிவடையும் காலகட்டத்திலே மொத்த வரவு செலவு இப்பொழுது வாசிக்கப்படுகின்றது.